ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால அவள் ஹேண்ட்பேக் எடுக்கலான்னு வரும்போது அரசரே இந்த ஹேண்ட்பேக்கை தள்ளி விட்டுருப்பாரு. இதுக்கு மேலே நீ என்னோட கட்டுப்பாட்டில் உன்னை உங்ககிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன அப்படின்ட்டு அசைஞ்சு பாப்பா. பட் அது கண்ணை மூடி முழிக்கிறக்குள்ள பார்த்தீங்கன்னா அரசர் இவளை ஏதோ கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. டே ஆண்டவா, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துடா அப்படின்ட்டு உன்னை ஒரு நாள் கொல்லு வேண்டாம் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கன் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க. அரசர் பின்னாடி ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த புறத்து பெண் இருப்பாங்களே, ஃபோர்த்து கான்சனன்ட், அவங்கள தான் காட்டுறாங்க. அவங்க எதையோ நினைச்சிட்டு யோசிச்சுட்டு வாசிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னா, நம்ம பல நாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க கடத்திட்டு வந்து பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி காட்சிருப்பாங்களா. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, இவங்கள மாதிரி தான் தெரியுது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு இருப்பார்ல, அவர் மடியில் படுத்துட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அரசருக்கு நம்மளால பிரச்சனை கூட வரக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம டீம்ல இருந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு இருக்க. நான் இந்த மாதிரி வெயிட் எல்லாம் பண்ண சொல்லியிருக்கேன். யாராச்சும் என் பேச்சை மீறி எதனா பண்ணணும்னு நினைச்சா அவங்கள கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்களும் சைலண்டா உட்காந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, அரசருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், உனக்கும் எதனா ஒரு பிரச்சனை கூட வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்க. அவங்களும் சரின்னு இருக்காங்க. இன்னொரு விஷயம், எப்பவுமே அரசரை நீ உன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கோ. நாட்டில் என்ன நடக்குதுன்ட்டு அவருக்கு எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது. எப்பவுமே அவங்க அம்மாவை நீ ஞாபகப்படுத்திட்டே இரு, அப்போ வரைக்கும் அரசர் உன் கட்டுப்பாட்டில் தான் இருப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளும் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு விஷயம், நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து பொண்ணு கூட்டிகிட்டு வராரு அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவரோட பேத்தியாக தான் இருக்கும். உன்னோட வேலை என்ன, இனிமேல் நீ அதை பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணுனோடனே டக்குன்னு அட்டென்ஷனாக சீக்காயிடுது. அந்த வாசிச்சுட்டு இருக்காங்க. பட் ஆடுறவங்கனாலேயே ஆட முடியாத அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாசிக்கிறாங்க. இவங்க வாசிக்கிற வாசிப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனி இருக்குல்ல, அதுவே அந்த உளுந்துருது. அந்த அளவுக்கு இவங்க ஃபாஸ்ட்டாக வாசிச்சுட்டு கரெக்டாக அவங்க அசிஸ்டன்ட் இருக்காங்களா, அவங்கள கூப்பிடுறாங்க. வந்த உடனே இந்த மாதிரி அரசர் எப்போ வருவார்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க இப்போ அரசர் கிளம்பிட்டாரு, வந்துக்கிட்டு தான் இருப்பாரு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து பொண்ணுங்க வராங்கன்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக நான் பாடம் கொட்டியாகணும். எல்லாத்துக்குமே சரி, நான் தான் முதல்ல அரசருக்கு எப்பவுமே நான் தான் அந்த பொண்ணுங்களுக்குலாம் புரிய வைக்கணும். அவர் வந்த உடனே முதல் வேலையாக என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேரு ஜூன். இவங்க ரொம்பவே கொஞ்சம் விஷயத்தன்மையானவங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே வந்த உடனே சரி குட்டி பசங்களா கல்லெடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கைதிகளை தானே கூட்டிட்டு போவாங்க. இது கைதி கைதி அப்படின்ட்டு ஹீரோயினுக்குலாம் வெறி ஆகுது. டே பொடியனுங்களா ஓடுங்கடா, இல்லைன்னா நானே வந்து உங்களை கல்லெடுத்து அடிச்சு கொண்டுருவேன் அப்படின்ட்டு 500 வருஷம் பெரியவனுங்க, இதுக்கு மேலே எதுவுமே பேசவும் முடியாதுங்கிற மாதிரி இருக்க. அங்கே மக்கள் எல்லாம் அரசங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இப்போ ஏற்பட்ட கொடுநடுக்காடா இவ்வளோ தண்டனை, நானே இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கேனே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்கே அரசர் என்ன தைரியம் இருந்தால் என்னோட பொருள் எல்லாம் அடிப்பாங்க, இனிமேல் அவனுங்களுக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பொருளா? அப்போ நான் என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன பொருள் மாதிரியா இருக்குன்னு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்க. அரசர் ஆமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவும் சரிதான், நான் டைம் ட்ராவல் பண்ணிட்டேன். அரசர்கள்லாம் எப்போதான் ஒரு மனுஷங்களை உயிரை மதிச்சிருக்காங்க, இனிமேல் எனக்கும் இதான் நிலைமைன்னு இருக்க. உனக்காக ஒரு ஸ்பெஷல் ரெசிடென்ஸ் வச்சிருக்கேன், அங்கே வந்து பாரு அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா அரண்மனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னே சரி, ஐயோ வந்துட்டேனே, பல பொருட்கள்லாம் நடந்துச்சு, பல கொடுமைகள்லாம் இங்கே தானே நடந்துச்சு, வந்துட்டேன்டா நான் ஜோசனுக்கு, இந்த நரகத்துக்கு நான் வந்துட்டேன்ட்டு உயிரோட வெளியே போவனா மாட்டேனாங்கிறது தெரியல அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு உள்ள போயிட்டு இருக்க. அங்கே ஜூன் அரசரை பார்த்தோன்னே அவ்வளோ ஆசையாக வரா. நம்ம ஹீரோயின் இவளை பார்க்குறா. அங்கே அரசரை பார்த்தோன்னே எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு உடனே போய் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க. அரசரும் பார்த்தீங்கன்னா நான் உனக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன், நீ ஆச்சரியப்படுவ, வா காட்டுற அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்தை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இவளாங்கிற மாதிரி டக்குன்னு பார்த்த உடனே மொழியெல்லாம் மாறி போயிடுது. அவளும் என்ன பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, யார் அந்த பொண்ணு அப்படின்ட்டு இருக்க. இவதான் மோகினி, இவகிட்ட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு, அதுதான் இவளை கொல்லாமல் என் கூடயே வச்சுக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேங்கிற மாதிரி அரசர் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் தான் என்னை பற்றியே பழிச்சு காட்டிட்டு இருப்பாங்கிற மாதிரி இருக்கு. அப்படியா, இது வரைக்கும் நீங்கள் இப்பெல்லாம் கொண்டு வந்தது இல்லையே அப்படின்ட்டு இருக்க. அவள் ஒரு பேய்ங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போய் நான் எதனா பாடம் போட்டுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இவளை பார்த்த உடனே தெரிஞ்சிருது. ஏன்னா இவளை பற்றி வரலாற்றில் இருக்கும், அரசரையே தான் கையிலுக்குள்ள வச்சிருந்தா இவன் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் அங்கே பாரு விஷப்பார்வை, பார்த்த உடனே சரி என்னை கொண்டுருவா போல அப்படியே நாங்கள் பாப்ப மாதிரியே இருக்கா பாருன்ட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே பதட்டத்தில் நடுங்கி போய் அவளை பார்த்துட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா முறைச்சிக்கிட்டு தான் இருக்கா. அப்போ நான் கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டியதெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி அரசல் சொல்லிடுறாங்க. அவளோட மூஞ்ச பார்க்கணுமே அப்படியே மாறிடுது. இவளுக்கு வேற ஒரு இடம் இருக்கு அப்படின்ட்டு இருக்க. அவள் அப்படியே பொறாமையில பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினா தயவு செஞ்சு கம்மனுறா, அவளே இது பண்ணிட்டு இருப்பா அப்படின்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா கை அவளோட வாய்க்கிட்டு கொண்டு போய் ஏதோ தொடச்சு விடுற மாதிரி போயிட்டு இருக்க. அவள் அவ்வளவுதான், இனிமேல் இங்கே தான் நான் உன்னை தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. டேய் உன் பொண்டாட்டி பக்கத்தில் தாண்டா இருக்கிறா, நீ என்ன பிடிச்சிட்டு இருக்கங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. கரெக்டாக அவளை பார்த்தீங்கன்னா கை எடுத்துட்டு சரி வாங்க அரசரே நம்ம முதல்ல போகலான்ட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மொரவுலுக்கு விட்டுட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் எங்களை எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அரசர் உனக்கு நான் ஒரு ஸ்பெஷலான அரண்மனை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை பார்த்து கூட்டிகிட்டு போவேன் அப்படின்ட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துணியை வாங்கி மூடி விட்டுறாங்க. இப்போ நீ பயமெல்லாம் இல்லைல்ல உனக்கு அப்படின்ட்டு இருக்க. கண்டிப்பாக என்னால் எதையுமே பார்க்க முடியல, உங்களோட அறிவுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி அரசரை கலாய்ச்சிட்டு இருக்கா. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஜூனுக்கெல்லாம் நம்ம அரசர் நீ பார்த்துப்போ, நான் வந்து அங்கே மீட் பண்ணுறேன் இருக்கேன். ஜூனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எந்த இடத்துக்கு போகிறாங்கிற மாதிரி ரொம்ப கியூரியாசிட்டி ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயினும் பாட்டுக்கு அவளை அழுத்துட்டு போயிட்டு இருக்க. அரசருக்கு அன்றைக்கி அம்பு விட்டுருக்கோம்ல, அதுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ப்ளீடிங் எல்லாம் இருக்குல்ல, அது நின்னங்காட்டி தான் இப்போதைக்கு உயிரோடு இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த அம்பு குத்திருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து ஜூன் ஒழிச்சு வச்சுக்கிறா. இந்த ப்ளீடிங் மட்டும் நிற்கலைன்னா கண்டிப்பாக உயிருக்கே ஆபத்தாயிடும்
தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அரசரோ யாரும் உங்களுக்கு அந்த ப்ளீடிங் எல்லாம் நிப்பாட்டுறக்கு உதவி செஞ்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அரசருக்கு பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியும், நம்ம ஹீரோயின் இருக்கால அவள் தான் எதையோ ஒன்று போட்டு விட்டுருப்பா, அதனால அந்த ப்ளீடிங்லாம் நின்றுருக்கும், அவளோட வேலை தான்ட்டு நினச்சிட்டு தெரியல எனக்கு வேண்டியவங்களா இருக்கலாங்கிற மாதிரி அவரை சொல்லிட்டு இருக்க. இதை பற்றி யாருக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி ஜூன் சொல்லிடுறா. கண்டிப்பான்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் தான் இவர் அரசர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஸ்பெஷலாக இடத்துல ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க, இது வரைக்கும் நீங்கள் இது மாதிரி முன்னாடியெல்லாம் பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்தது இல்லையே, அந்த பொறுத்த தவிர அந்த பொண்ணு என்ன ஸ்பெஷலா அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு பொறாமையிலே கேட்டுக்கிட்டு இருக்க. நான் அங்கே ஒரு விஷயமா தான் அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீ நினைக்கிற மாதிரி அவள் ஒன்றும் இல்லை, அவள் ஒரு போகினின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நானும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பொறாமையே வந்ததில் 4th கான்சன்ட்ரேட்டுக்கு இப்போ அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா என்ன, ஒரு மோகினியை பார்த்துட்டு இருக்க அப்படி இல்லைன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா நான் உங்களை பார்க்குறேன் என்னதான் பண்ண போறீங்கிற மாதிரி இவ பேசிக்கிட்டே இருக்கா. ஏதோ ஸ்பெஷல் பேலஸ்ன்னு சொன்னீங்க, அது இங்கே இருக்குன்னு இருக்க, நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு அவர் ஏதோ பெருசாக பண்ணி வச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அவள் வயிறறிஞ்சு நம்ம அரசரை பார்த்துக்கிட்டு இருக்க. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜெயிலு தான், அதில் ப்ரீமியம் ஜெயிலை அரசர் பண்ணி கொடுத்துருக்காரு. அரண்மனையிலேயே ஜெயிலை கட்டியிருக்கானா, அதுவும் நமக்காக கட்டியிருக்கானா, எவ்வளவு நம்ம மேலே பாசம் இருக்கணும்னு பாரு இந்த பைத்தியக்காரனுக்கிட்டு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா. என்னோட விதியை பாத்தியா, டைம் டிராவல் பண்ணி எப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு இருக்க, நாளைக்கு ஒரு நாள் வரவே கூடாதுங்கிற மாதிரி இருக்குன்னு 2 பேரும் பயத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவள் என்ன தைரியம் இருந்தால் அரசர் அவளுக்கு அரண்மனையை விட்டு தள்ளி கூட ஒரு அரண்மனையை ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது என்ன பேலஸ்ன்னு நான் பார்க்குறேன், அவள் எப்படி தான் அரசர் மாய்க்கிருக்கான்னு நான் பார்க்குறேன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அரண்மனை பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அவளை பற்றின பேக்ரவுண்ட் செக் பண்ண அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ஆர்டர் எல்லாம் கொடுத்துட்றாங்க. நீங்கள் இதை சன்னுக்கிட்ட கேட்கல, அவர்கிட்ட கேட்டால் கொஞ்சம் விசாரிக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கலன்னு இருக்க. அதுவும் கரெக்டாக தான் இவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ கட்டளையாட்டம் இருக்கு, அதை எழுதி அவரை கூப்பிட்டு இங்கே வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரண்மனையில் எல்லா சமையல் வேலையெல்லாம் தடபுடலாம் நடந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இங்கே அரண்மனை செஃப்க்கு இருக்காங்களா பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் சேர்ந்து சமையல தடபுடலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அரண்மனையில் இப்போ விருந்தெல்லாம் ரொம்ப எவ்வளோ முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னா 2 மெயின் செஃப் இருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் இப்போ போட்டி போட்டுட்டு இருக்காங்க யார் சீஃப் குக் ஆக போறா அப்படின்ட்டு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ராணியோட ஃபேவரட், இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஜூன் இருக்காங்களா அவங்களோட ஃபேவரட். 2 பேரும் போட்டி போட்டு சமைச்சிக்கிட்டு இருக்க. ஊருக்குள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, எப்படியும் நீங்க தான் அடுத்த செஃப் ஆக போறீங்க அப்படின்னு இருக்க. அதை எப்படி முடியும், எனக்கு போட்டி அவன் இருக்கான்ட்டு 2 பேரும் ஏட்டிக்கு போட்டியா அப்படியே செஃப் அடுத்து யார் ஆக போறான்ட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி முடியும், ராணிக்கே நீங்க தானே ஃபேவரட் இருக்க, அப்படியும் சொல்ல முடியாது. அந்த சின்ன ராணி இருக்காங்களா, அதாவது 4th கான்சனன்ட், அவங்க தானே ரொம்ப ஹெட் மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன முடிவு கூட எடுக்கலாம்னு இருக்க. கண்டிப்பா அவங்க என்னத்தான் ஆகுவான்ட்டு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது எப்படி முடியும், இவ்வளோ வருஷம் நான் உழைச்சிருக்கேன்ல, கண்டிப்பா பெரிய ராணியோட ஃபேவரட் நான் தானே, அதனால என்னத்தான் ஆகுவான்னு சொல்லிட்டு இருக்க. அதையும் பார்க்கலாம் அரசர் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஏட்டிக்கு போட்டியா இருக்கானுங்க. அதையும் பார்க்கலாம், நீ இவ்வளோ வாய் அடிச்சிட்டு இருக்கல, கண்டிப்பா அரசர் எனக்கு தான் சொல்ல போறான்ட்டு பேசிட்டு இருக்க. அப்போதான் இந்த சீஃப் வராங்க. வந்த உடனே இந்த மாதிரி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்ச நாள் வரும், அது வரைக்கும் பொறுமையா இருங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மூத்த ராணியோட ஆளும் சரி, கான்சனன்ட் ஜூன் இருக்காங்களா அவங்களோட ஆளும் சரி, 2 பேரும் ஏட்டிக்கு போட்டியா வராங்க. வந்த உடனே அவங்க ஒரு 4 டிஷ்ஷை சொல்ல, மூத்த ராணிக்கு ஒரு 4 டிஷ்ஷை சொல்லிட்டு போட்டி போட்டு 2 பேரும் மாற்றி டிஷ்ஷை சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இதில் யார் நல்லா ஹை இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு போட்டி வேற. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபிஷியல் இருக்காங்களா அவங்களோட பேத்தியெல்லாம் வேற அரசர் கூட்டிட்டு வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அந்த கவர்னர் இருக்கார்ல அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கான்சனன்ட்டுக்கு ஆப்போசிட்டா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பாரு. அரசர் பிள்ளை பண்றதை பார்த்தா ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியே இருக்கு, அவங்க அம்மாக்கு நடந்தது இன்னும் மறக்கலையா அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் பயந்து போயிடுறாங்க. இப்பவே நான் சீக்கிரமா பார்க்கணும், இந்த 4th கான்சனன்ட் கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு இருக்க. ஆனா அவ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அரசர் நம்ம ஹீரோயின் கூட பேசியிருப்பார்ல அதையவே நினைச்சிட்டு இருக்கா. இது வரைக்கும் அரசர் யாரும் இப்படி பண்ணதில்ல, இவ யாரா புதுசா வந்தவங்கிற மாதிரி அவ அதைவே யோசிச்சுட்டு இருக்க. சன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. வந்த உடனே சரி இந்த மாதிரி அவர் வந்துட்டாருன்னு சொன்னோன்னே சரி சொல்லு, இப்போ அரசர் எதுக்கு அந்த பொண்ணையே கூடயே சுத்திட்டு இருக்காரு, அதை பத்தி உனக்கு எதுனா தெரியுமா என்ன, அதாவது அந்த மியாங் இருக்கால அந்த பொண்ணு ஏன் வரல அப்படின்ட்டு கவர்னரோட பேத்தி இருப்பாங்களே அவங்கள பற்றி சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா அது அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தது அரசர் எடுத்த முடிவு, நான் எடுத்த முடிவு இல்லை, அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு நல்லா சமைப்பான்னு தெரியும் அதனால தான் அப்படின்ட்டு இருக்காங்க, அதனால தான் அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, வேற எதுவும் இல்லைன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை நம்புற மாதிரி இல்லையே, உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குமே அப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கு இவ்வளோதான் தெரியும் அப்படின்ட்டு இந்த மாதிரி பொண்ணு இருக்காங்களே அவங்கள கவர்மெண்ட் ஸ்லேவா ஆக்கிட்டாங்க அந்த பேத்தி அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கவர்னர் இருக்கார்ல அவரோட வீட்டில் கொள்ளையடிச்சதுன்னு சொல்லிட்டு நிறைய பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் எப்போ அவங்க வீட்டிலேருந்து எடுத்துங்களா அப்படின்ட்டு இருக்க. ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து யார் யாரெல்லாம் அடிமையாக எடுத்தீங்களோ அவங்க எல்லாத்தையும் இப்போவே தூக்கில் போணுங்கன்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி அரசருக்கு ஏற்கனவே பெரிய பிரச்சனையாக இருக்குது, கவர்னரை தூக்கில் போட போகிறான்னு சொல்லிட்டு இது வேற எச்சாயிடும் அப்படின்ட்டு இருக்க. எனக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அரசருக்கு எதுவும் பிரச்சனை வராதுலன்னு இருக்க, அவருக்கு என்ன வரப்போகுது, நான் சொல்கிறதா கட்டலைங்கிற மாதிரி இவ அரசரோட பவர்களுக்கு ஈக்குவலாக பேசிட்டு இருக்க. இதெல்லாம் சன்னுக்கு பிடிக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நம்மளை ரொம்ப கைக்குள்ள பட்டு இருக்கா, அவள் சரியில்லை அப்படின்ட்டு அந்த
அந்த ஜோன் இருக்கால அவளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து பேசுடா, இந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறாங்களோ செஞ்சுட்டு போகலாம், நமக்கு அந்த அரசு வாழ்வெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்க. நமக்கு இது எப்போ வேணாலும் பிரச்சனையாகும், இந்த ஜோன் இருக்கால இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது, கண்டிப்பாக ஆப்போசிட்டாக ஒருத்தையை கொண்டு வந்தாகணும்னு இருக்க. இவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கொண்டு வரலான்னு பேசிட்டு இருக்காங்க. அரசர் அவளை தவிர வேற எந்த பொண்ணையும் கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டாரு அப்படின்ட்டு இருக்க. ஆனால் அரசர் யார்கிட்டயும் இல்லாத அன்பை அந்த குக்கு கிட்ட பார்த்தாரு. அவருக்கு அவள் மேலே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் பாரு, அந்த குக்கையே நான் இவளுக்கு போட்டியாக நிறுத்த போகிறேன், அரசருக்கு குக்கை பிடிக்க வைக்கிறங்கிற மாதிரி இவரை சவால் விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்க. எவனோ ஒருத்தன் வந்திருக்கான், வேஷம் போட்டுட்டு இருக்கான். கத்தாத, நான் உனக்கு உதவி செய்தா வந்திருக்கேன்ட்டு அவன் சாவியெல்லாம் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஏதோ கடவுளே வந்து கதவை திறக்கிற மாதிரி இருக்கு. அவன் டக்கு டக்குன்னு வா, என் பின்னாடியே வாங்க, சவுண்டு மட்டும் போடாதீங்கிட்டு அவன் பழி காட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவன் என்ன ரூட்டில் சொல்கிறானோ அதே மாதிரி போயிட்டு இருக்க. அரண்மனையில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது இவங்க ரெண்டு பேரும் எஸ்ஸான விஷயம் அப்படின்ட்டு. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணி ஓடிக்கிட்டு இருக்காங்க. யாருமே இல்லாத சமயம் அவன் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்கள் வாசிட்டு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு இருக்க. இந்த ஹீரோயின் தப்பிச்சு போன விஷயம் பார்த்தீங்கன்னா ஜூன் இருக்கால அவளுக்கு கூட தெரிஞ்சிருச்சு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அவன் என்னை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே மாதிரி விட்டுறான். அந்த காட்டுக்குள்ளே எல்லாம் இவன் போட்டுருந்தான்ல கெட்டப்பு, அதே மாதிரி கெட்டப்பை போட்டு சுற்றி சுற்றி ஆடிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஆடுறதா பாடுறதான்னு தெரியறத விட பயம் தான் ஜாஸ்தியாகுது. ஏதோ திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கானுங்க. டே என்னடா நடக்குதுன்னு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்க. அதில் இடே எங்கடா கூட்டிகிட்டு போனேன், எங்கடா போனேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. அவன் கூட்டிகிட்டு போனான்ல காப்பாற்றின வந்தவன் அவனை. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் போட்ட மாஸ்க்கை போட்டுட்டு ஒருத்த வந்திருக்கான். இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரமாக எங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போ அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இரு, நான் கூட்டிகிட்டு வர வேண்டிய இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஓப்பன் பண்ணி பார்த்தா அது அரசர். பார்த்த உடனே ஹீரோயின்க்கு ஐயோ இந்த ஆபத்து இன்னொரு ரூபத்தில் வேற வந்திருக்குங்கிற மாதிரி இருக்கு. என்ன தைரியம் இருந்தால் நீ தப்பிச்சு போக்க ட்ரை பண்ணுவேன்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா இவரே காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றிட்டு அவனை வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்திருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்திருக்கான். இவனை தான் அனுப்பிச்சு விட்டிங்களா, அரசரோட ஆளா நீ நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க்கை கழிச்சான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் இவனை பற்றியும் படிச்சிருப்பா. அரசருக்கே இவன் ஒரு அலக்கை மாதிரி, ஆனால் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையானவனும் கூட. நம்ம ஹீரோயின் இவனா அப்படின்ட்டு இருக்கா. அண்ணா சிட்டு பார்த்தீங்கன்னா அழகில் மயங்கிட்டா போல. சே இவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்ட்டு இருக்கா. கொஞ்சம் யோசிச்சுக்கோ, இவன் நம்மளை ஏமாத்தினா, அரசருக்கு தான் இவன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் இவன் ஒரு துரோகின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் கையில் ஏமாந்தாலும் இன்னொரு டைம் சாவறதா இருந்தாலும் நான் வருவேன், இவன் அழகில் மயங்காதவர் உண்டோ அப்படின்ட்டு சிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மயங்கிட்டான். அதே மாதிரி அரசர் ஏதோ ஒரு பொற்காசை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க. அவன் கேட்ச் பிடிக்கிற ஸ்டைலை பார்த்து சிட்டு அப்படியே மயங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. அவனை பார்த்தீங்கன்னா நாலு அந்த வித்தை காத்திக்கிட்டு இருக்கான். அந்த ஒவ்வொரு வித்தைக்கும் இவ கொடுக்குற ரியாக்ஷன் இருக்கே, இந்த பிரச்சனையில் உனக்கு கதோல் கேட்குதாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கம்முனரி அப்படின்ட்டு அரசர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இன்னும் இப்பெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டெப்பை போட்டுகிட்டே பின்னாடி வந்துடுறான். பட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பையில் இருந்துச்சுல அது வெறும் பொற்காசு மட்டும் இல்லை, அரசர் அதிலோட லெட்டர் எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி அம்பு விட்டவன் யாருன்னு கண்டுபிடி, சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுன்ட்டு. இதுலேருந்தே தெரியுது அரசருக்கு இவன் எவ்வளோ க்ளோஸ் அப்படின்ட்டு. அங்கே அரசர் பார்த்தீங்கன்னா என்ன தைரியம் இருந்தால் தப்பிச்சு போக ட்ரை பண்ணியிருப்பேன், நான் சும்மா ட்ரை தான் பண்ணணுன்னு இருக்கேன். நம்ம ஹீரோயின் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கைதியால் பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னு இருக்கா, இருந்தாலும் நீ தப்பிச்சு போவியான் இருக்க, எனக்கு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பாக போவேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. சீக்கிரமாக அதை பழுக்க வைங்க அப்படின்ட்டு அரசர் ஏதோ ஒரு சவுண்டு கொடுத்துட்டு இப்போ பாரு என்ன ஆக போகுது அப்படின்ட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா அயன் இருக்குல்ல அது நல்லா பழுக்க போட்டிருக்காங்க. ஹீரோயினுக்கு பயமாயிடுச்சு, என்ன நம்மளை தான் பண்ண போகிறாங்கன்ட்டு. ஆனால் நடந்துட்டு இருக்க எல்லாத்தையும் ஜூன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. இன்னொரு பக்கம் அரசர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் போசி முடிஞ்சு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சிட்டு இருக்கால அவளை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அவளை என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின்கே ஷாக்கு, ஏன்னா அவளை தான் நினச்சிட்டு இருந்தான். அங்கே கூட்டிகிட்டு போனோம், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் காலில் விழுந்து கேட்குறேன் அப்படின்ட்டு சிட்டு கதறிட்டு இருக்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா என்னை விட்டுருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டு சொன்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு இருக்கா. என்ன தைரியம் நீ என்னையவே எதிர்த்து பேசினேன் அப்படின்ட்டு இருக்க. நான் என்னோட சரியான மனநிலையில் இல்லை, நான் ரொம்ப ஆக்ரோஷம் ஆயிட்டேன் அதுதான் அப்படின்ட்டு இருக்காங்க. அரசர் பார்த்தீங்கன்னா அப்படியா, அப்படின்னா இப்போ நீ ஆச்சு தெரிஞ்சுவியா, இல்லை இனிமேல் இப்படி தான் இருக்க, இனிமேல் அந்த கடவுளே வந்து கதவை திறந்து விட்டாலும் நான் போக மாட்டேன் சொன்னோம் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா எப்படியோ சிட்டை காப்பாற்றிடுறா. காப்பாற்றணுன்னு அரசர் வில்லங்கமாக சிரிச்சுட்டு இனிமேல் நீ செய்ய மாட்டேன்னு நம்புற, இப்போ எனக்கு பசிக்குது போய் சாப்பாடு கொண்டு வா அப்படின்ட்டு இந்த நேரத்தில் சமைக்க சொல்லிடுறாங்க. அட கொள்ளையில் போனவனே, இந்த நேரத்தில் இடம் உனக்கு பசிக்கோ, சோறுக்கே பிறந்தவன போன அப்படின்ட்டு சீக்கிரமாக பதில் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு கடுப்பாகுது, இருந்தாலும் நீங்கள் ஆசைப்படுற மாதிரியே நான் அருமையான சோறை ரெடி பண்ணி கொண்டு வரேன் நம்ம ஹீரோயினை சொல்லிடுறா. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்குது, நான் என் சிட்டை தான் என்னோட அசிஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறேன், ஏன்னா எனக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்ட்டு இருக்கா. தாராளமாக வச்சுக்கோ, ஆனால் அதுக்கு நான் ஒரே ஒரு கண்டிஷன் போடுவேன் அப்படின்ட்டு அவர் ஒரு கண்டிஷன் போடுறாங்க. சாப்பாடு மட்டும் நல்லா புது சாப்பாடாக எனக்கு பிடிக்கலாமன்ட்டு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளோதான், உன்னோட உயிரே போயிடும், உனக்கு உன் வாழ்க்கை வேணுமா இல்லை சோறு நல்லா சமைக்கணுமா நீயே டிசைட் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சாப்பாட்டு சாப்பிடலன்னா உயிர் போகுமாங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு புதுசாக தான் இருக்குது. என்னடா இது இப்படி சொல்கிறான் இருக்க. அரசர் போய் உன் உயிரை காப்பாற்றிருக்கு, நல்லா சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டு அவளை நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்க. எல்லாத்தையுமே ஜூன் இருக்கல அவள் பார்த்துட்டு மூஞ்சி இழுத்துட்டு போகன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ்? அப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான அனிமி மூவி நம்ம கேபாப்பில் வந்திருக்கு, அதை நம்ம சேனலில் போடலான் இருக்கேன். உங்களுக்கு ஓகேவா இல்லை ட்ராமாவே போடலாமா அப்படின்ட்டு சொல்லுங்கள். ட்ராமாவும் கண்டினியூ பண்ணுவேன், பட் நடுவில் அந்த மூவி வேணும்னா அதையும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் போட்டு போங்க. அடுத்து ஒரு பக்கவான
எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.